மேடம், தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. வாசனை இழுக்குது மேடம். நீங்க ஹல்வா பண்ணிட்டு இருக்கீங்களா? மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் ஒன்னு சொல்லவா? உங்களை போலவே ஹல்வாவும் ஸ்வீட்டா இருக்கும். ஹல்வால அதிகமா இனிப்பு இருந்தா உடம்புக்கு கெடுதல் இல்ல? சில நேரங்கள்ல அதிகமான இனிப்பு இருந்தா தான் நல்லா இருக்கும். அல்வா செம டேஸ்டா இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில ஸ்பெஷலானவங்களுக்காக நாம ஏதாவது பண்ணி கொடுக்கணும்ல, இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா டேட் டைம்லாம் பார்க்க முடியாது, அப்படிதானே? அன்புக்கு தகுதியானவங்களா இருந்தா அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அத்தையா? வணக்கம் அத்தை. அம்மாடி மான்சி, நான் ஊருக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரமே வந்துருவேன். நீங்க வர 2 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போற பிளானே கேன்சல் ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களை பார்க்க வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். இல்ல அம்மா, அது வந்து ஆக்சுவலி வீட்ல கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருக்கு. வீடு முழுக்க ஒரே டஸ்டா இருக்கு. உங்களுக்கு அலர்ஜி ஆயிடும். உங்க உடம்பும் மோசமா இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல நீங்க வர்றது அவ்வளவா சரியா இருக்காது. அப்படின்னா சரிம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறமே நான் வரேன். சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். டீ குடிங்க. ஒன்னு சொல்லவா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நான் சஞ்சய்க்கு போர் அடிச்சிட்டேன் போல இருக்கு. அவர் என்ன பாராட்டுறதே கிடையாது. நானா ஏதாவது கேட்டா கூட எனக்காக 2 வார்த்தை தான் பேசுவாரு. சில சமயம் அது கூட கிடையாது. கேட்கவே கஷ்டமா இருக்கு மேடம்.
உங்ககிட்ட சஞ்சய் சார் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியலையே. இது ஒரு சின்ன கிஃப்ட். நானே உங்களுக்காக பண்ணிருக்கேன். ஸ்பெஷலானவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சது. ககன், இந்த ரோஸ் எனக்காகவா? இந்த சிரிப்புக்காக எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட இந்த டச் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபீலை கொடுக்குது. இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு என்ன நேசிச்சது கிடையாது. I love you so much. சஞ்சய், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில இருந்து எனக்கு பயங்கரமான தலைவலி. வேணும்னா நான் உனக்கு தலை பிடிச்சு விடட்டுமா? இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நீங்களும் தூங்குங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? மான்சி, என்னால ராத்திரியில தூங்கவே முடியல. கண்ணு மூடி தூங்கலான்னு நினைச்சாலே எனக்கு ஓ முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. உன்னோட அழகும் உன்னோட சிரிப்பும் என்ன ராத்திரியில தூங்கவே விடுறதில்ல. எனக்கும் நைட்டெல்லாம் தூக்கமே வரல. எனக்கு இப்பெல்லாம் எப்படி தோணுதுன்னா, என் வாழ்க்கையில சஞ்சய்க்கு பதிலா நீங்க இருந்திருக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கை முழுக்க நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். இதெல்லாம் தான் நானும் எதிர்பார்க்கிறேன். என்ன நல்லா பாத்துக்கிற ஒருத்தர. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் கனவா போயிடுச்சு. ஒன்னு சொல்லவா ககன், நான் சஞ்சயை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன். வீட்டையும் பாத்துக்கிறேன், நல்லாவும் சமைக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஆனா அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு அரவணைப்பும் கிடைக்க மாட்டேங்குது. அவர் என்ன பாராட்டினதும் இல்ல, பரிசும் கொடுத்ததில்ல.
அவர் இடத்துல நீங்க தான் இருந்திருக்கணும். உங்களால இப்பெல்லாம் நான் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன். உங்களுக்காகவே நான் வாழ்வேன். நானும் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்திருப்பேன். நீ என்னை பார்த்துக்கிட்டேன்னா தினம் தினம் நான் உன்னை பாராட்டிக்கிட்டே இருப்பேன், உன்னை தாங்கியிருப்பேன். ககன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியாது. யார் வந்திருப்பாங்க? இது சஞ்சய் வர நேரமும் கிடையாது. நான் யாருன்னு பாக்குறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. அத்தை, நீங்களா? என்ன இப்படி வந்து நிக்கிற? அது கிச்சன்ல கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல, அது வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன்? இது என் பையனோட வீடு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டு வருவாங்க. நான் அப்படி சொல்லல. ம். அத்தை, பெட்டி என்கிட்ட கொடுங்க. மான்சி, இவன் யாரு? அத்தை, இவர் கார்பெண்டர். வீட்ல பெட்டு டேபிள்லாம் பண்றாரு. ம்ஹும். அத்தை, நீங்க ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க. நீங்க போய் ஓய்வெடுங்க. நான் உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரேன்.